பொய்யான வாக்குறுதிகளை அளித்து திமுக வெற்றி பெற நினைப்பதாக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து பர்கூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சூளமலை, அஞ்சூர், ஜெகதேவி, சந்தூர் உள்ளிட்ட பகுதியில் KP முனுசாமி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கடந்த சட்டமன்ற தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளையே நிறைவேற்றாத முதலமைச்சர் மீண்டும் பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்படும் என பொய்யான வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்று விடலாம் என நினைப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த 520 வாக்குறுதி என்ன சொன்னார்னா, ஒன்று, நம்ம வாங்க சிலிண்டர் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் மானியமாக 100 ரூபாய் கொடுக்குறார், பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறார். இது மாதிரி பல வாக்குறுதி கொடுத்து எதுவுமே செய்யலை. இப்போ இந்த தேர்தலில் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஜெயிச்சா 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். இப்படி மக்களை ஏமாற்றி ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கி வெற்றி பெறக்கூடிய நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழக மக்களுக்கோ நம்முடைய மாவட்ட மக்களுக்கோ எதையாவது செய்தார்களா என்று யோசனை செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.